ஓட முடியும். எவ்வளவு நேரம் தான் நம்ம இப்படி ஓட முடியும்? கொஞ்சம் கண்ணுக்கு கொஞ்சம் மறைவு காணிக்கிறோம். நம்ம இப்படி ஓடிட்டே இருந்தோம்னா எங்களேன் நம்மை எதிர்த்து வந்தார்களே பகைவர்கள், அதாவது நம்மை வணங்கக்கூடிய பக்தர்களை நாம காப்பாற்ற வேண்டாமா? ஆமா, ஒரு காப்பியாவது கொடுக்கண்டாமா? காப்பி கொடுக்கணுமா? சிவபெருமான கைலாசத்துல காப்பி கொடுக்கணுமா? நீ காப்பி குடிக்கிறதே குறியாயிரு. ஆமா, அவருக்கு டீ வேணுமா? இப்படியாக சிவபெருமான் அந்த இடத்திலே ஒரு அழகான நந்தவன தோட்டத்தை உண்டு பண்ணுகின்றார். அந்த நந்தவனத்துடைய சிறப்பு எப்படி இருக்குது தெரியுமா? பூதலத்திலே சிறந்த சாகர பரப்பில் உச்ச புண்ணியம் நிறைந்த வனமே, அந்த குணமே, வனமே, அந்த குணமே. வானளாவிய உயர்ந்த மரங்கள், மயில்கள் ஆடுகின்றது, தும்பினத்தை சார்ந்த உயர்ந்த ஜாதி வண்டுகள் மலர்களிலே இருக்கக்கூடிய தேனை குடித்துவிட்டு ஒரு இடத்திலே கூடாக கட்டி வைத்திருக்கின்றது. அந்த தேன் கூடானது உடைந்து ஆறாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. அடேயப்பா, கண்ணாடி போன்ற நீரூற்றுகள் கிளம்பிக் கொண்டிருக்கின்றன. அதன் அருகாமையிலே ஒரு 5 இதழ் கொண்ட நாகநந்தி பூவினை லிங்கமாக மறைத்தார் சிவபெருமான். அரக்கன் ஓடோடி வருகின்றான். ஆமா, ஆங்காங்கே தேடி பார்க்கின்றான், பகவானை காணல. ஆங்காங்கே தேடி பார்த்தம் பாருங்க, சிவபெருமானை காணவில்லை. செடியை வளைத்தான், சிவனே என்று சத்தமிட்டான். அரளிக்கொப்பை குறைத்தான், அரணே என்று சத்தமிட்டான். அந்த இடத்திலே தன்னந்தனிமையாக நின்று புலம்புகின்றான். ஐயோ கடவுளை, முன்னும் பின்னமாக வந்தோம், காரணம் தெரியலை. ஐயோ கடவுளே, என்னை அழைத்து வந்து பொய் வரத்தை தந்துவிட்டு போகலாமா பரமசிவா? மெய் வரத்தை தராமல் உன்னை ஒருபோதும் விட மாட்டேன் நினைக்கின்றான் வல்லரக்கன். இந்த நந்தவன தோட்டத்திற்குள்ளே சென்ற பகவான் வெளியிலே வர வேண்டுமே, ஆனால் இந்த ஒரு நுழைவு வாயிலும் தான் இருக்கின்றது. இந்த பாதையாகத்தானே நீங்க வருவீங்க, அந்த நேரம் நான் பார்த்துக் கொள்ளுகின்றேன் என்று அதிலே அமர்ந்தான் அந்த வல்லரக்கன். அந்த நேரத்திலே நினைக்கின்றார் அந்த மாயவன் என்பெருமாள், நாம என்னைக்கு இந்த புஷ்ப தோட்டத்திலே இருக்க முடியுமா? நாம இப்படி இருந்தோம் என்றால் நம்மை எதிர்த்து வந்த அந்த வல்லரக்கனை கொன்று நம்முடைய பக்தர்களை நாம காப்பாற்ற வேண்டாமா? கண்டிப்பாக காப்பாற்ற வேண்டும் அல்லவா? இப்போது நம்மை காப்பாற்ற வேண்டுமே, ஆனால் யாரால முடியும்? நம்ம வைத்தியனாலதான் முடியும். ஆமா, அந்த மாயவன் வரணும். மாயவன் என்பெருமாள் வந்தால் மட்டும் தான் முடியும். ஆனால் அந்த மாயவன் வைகுண்டமூர்த்தி எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து என்ன லீலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார் என்று ஞானதர்சியால் உற்று பார்க்கின்றார் சிவபெருமான். அப்படி பார்க்கக்கூடிய சமயத்திலே மாயவன் என்பெருமாள் எங்கே பிறந்திருக்கிறார் தெரியுமா? ஆயர்பாடி ஊரதிலே, ஆயருட மனிதனிலே, ஆயர்பாடி ஊரதிலே, ஆயருட மனிதனிலே, தேவருட திருமாலும் தான் வளர்ந்த, திருமாலும் வளர்ந்த
பட்டணத்திலே கிரசேனன் புத்திரனாகிய கம்சனை வதை செய்வதற்காக சரி சிறைச்சாலையிலே தேவகியின் வயிற்றிலே 8வது குழந்தையாக பிறந்து விதியின் பலனால் ஆயர்பாடி பட்டணத்திலே கோங்கன்மார் குலத்திலே யசோதைக்கும் நந்தகோனுக்கும் மகனாக வளர்ந்து வருகின்றார். சரிதான். ஆயர்பாடி பட்டணம் என்றால் என்ன? ஆயர்பாடி பட்டணம் என்றால் எப்படிப்பட்ட பட்டணம் தெரியுமா? எப்படி? பெரிய பட்டணம். அவர் தேங்காய் பட்டணத்துக்கு போறாரு. அவன் நேத்துக்கு தான் தேங்காய் பட்டணத்தை போய் தேங்காய் ஆண்டுட்டு வந்தாரு. அந்த நினைப்புல தான் இருக்காரு. ஆமா. அந்த கரிய பட்டணம் இல்ல, தேங்காய் பட்டணம் இல்ல. ஆயர்பாடி பட்டணம் என்றால் 1008 தெருவு. அப்ப தெருக்கு 1008 வீடுகள். ஆமா, ஒரு தெருவுக்கு 1008 வீடு இருக்குதா. இதுக்கு ஒரு கன்னி பெண்கள். கன்னி பெண்ணுனா யாரு? அதாவது கல்யாணம் முடியாத பெண்கள். கல்யாணம் முடியாத பாட்டியா? அவருக்கு பாட்டிக்கு என்ன கல்யாணம் முடியல? அப்ப அது பக்கத்து வீட்டு பாட்டிக்கு ஞாபகத்திலே இருக்கிறாரு. அதாவது ஒரு வயசான பொண்ணு ஒரு 50-60 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருந்தாங்கன்னு வைங்களேன், அதுவும் கன்னி தானே? அது முக்கியமான கன்னி. முக்கியமான கன்னி அதுதானே? ஆமா. சரி, இப்படியாக ஒரு வீட்டுக்கு ஒரு கன்னி பொண்ணு. ஆமா. அங்கே என்ன லீலைகள் செய்கின்றார் தெரியுமா? அங்கே உள்ள கோபிகா ஸ்ரீ பெண்களோடு அவங்களோட கேலி பண்றாரு. ஆமா, கிண்டல் பண்றாரு. ஆமா, உடுத்திருக்கிற துகிலை பிடித்து இழுக்கிறாரு. சும்மா அடிச்சு வைக்கிறாரு. ஆமா, இவ கொண்டையும் அவ கொண்டையும் சேர்த்து அப்படி கெட்டி வச்சிடுறாரு. ஆமா, முடிச்சு போட்டுறாரு. ஆமா, 2 பேரும் இருந்து அழகா அதாவது நல்ல கதை பேசுவாங்க. ஆமா. ஏட்டி அக்கா, நீ அத்தி மகாநதி சீரியலை பாத்தியாட்டி? ஆமா, எப்படி அழகா போச்சு பாத்தியாட்டி? ஆமாட்டி, அந்த காவேரி பாவம் பாத்துக்க. ஆமா. அவளுக்கு காபி கொடுக்காம அவன் அக்காவுக்கு போய் கொடுக்க. காவிரியும் பாவம் யமுனையும் பாவம் தான். ஆமா, கொஞ்சம் சோறு கொடுத்தாருல அவளுக்கு. இப்படி அவர்களை கேலி பண்ணி கொண்டு இருந்தாங்க பாருங்க. இவரு சாட்டையை பிடிச்சு கெட்டி வச்சுட்டு அவரு போயிட்டாரு. அவங்க ஒரே சண்டை. ஆமா, இவங்க கதை பேசி சௌரியமா பேசி முடிச்சிட்டு எழும்பும்போது இவ கொண்டே அவ இழுக்க, அவ கொண்டே இவ இழுக்க, 2 பேரும் அந்த பக்கத்துல போய் விழுந்தாங்கப்பா. கலந்து வந்துச்சா நல்ல விஷயம் தான். ஒட்டுப்படி கலந்து வந்துருச்சு. இப்படியாக பல பல லீலைகளை செய்ய அந்த அந்த கோபிகா ஸ்ரீ பெண்ணு அதுல ஒருத்தி என்ன பண்ணா தெரியுமா? அவ வீட்டுக்காரருக்கு ஆசை ஆசையா கொஞ்சம் நெய் கடைஞ்சு வச்சிருந்திருக்கிறா. ஆமா, வீட்ல அழகா ஒரிஜினலா கடைஞ்சு வச்சிருக்கா. அவ சாதாவே ஒழுங்கா குளிக்க மாட்டா. அவளே குளிக்க மாட்டா. எப்படி இருக்கும் அந்த பாத்திரத்தை ஒழுங்கா கழுவான்னு நினைக்கிறீங்க? ஒரே நாட்டம் பிடிச்சு நாரும். ஆமா, அவளுக்கு அவ கணவருக்கு ஆசை ஆசையா நெய் வச்சிருக்கிறா. அந்த நெய் பானையோட உருட்டிட்டாரு. இப்படி பல பல லீலைகளை எல்லாம் செய்ய அங்கே உள்ள கோபிகா ஸ்ரீ பெண்கள் எல்லோரும் ஒன்றாக கூடினார்கள். அந்த யசோதையினுடைய அரண்மனையை வர்றாங்க. அந்த சத்தம் போடுறாங்க. எப்படி? அடியே யசோதா, யசோதா. யாருடைய சத்தம் போடுறது? தாயே யசோதா உந்தன் நாயர் குலத்து உதித்தே, யசோதா உந்தன் நாயர் குலத்து உதித்தே, கோபால கிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை நீளாய். தாயே யசோதா உந்தன் நாயர் குலத்து உதித்தே, குலத்து உதித்தே, கோபால கிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை நீளாய். சத்தம் போட்டுட்டு இருக்காது. ஏடி யசோதா, நான் வீட்டு முன்ன வந்து இவ்வளவு நேரம் சத்தம் போட்டுட்டு இருக்கறனே. வெளிய வாடி முதல்ல. நீ வீட்டுக்குள்ள என்னடி பண்ணிட்டு இருக்கற? நான் என் மகனை தூங்க வச்சிட்டு இருக்கேன்டி. ஏடி முதல்ல வெளிய வாடி. வெளிய வாடி. யார் சத்தம் போடாதடி, பையன் சொல்லி என் மகன் விழிச்சிருவான். உன் பையன் முடிச்சிருவானா? ஆமா, உன் மாமன் பொல்லாத மாமன். என் மகன் அப்படி சொல்லாதடி. ஏடி உன் மாமன் கள்ள பையன் என்னடி பண்ணிட்டு இருக்கறான்? யார் கள்ள பையன்? என் மகன் கள்ள பையன். மாமன் என்னடி கள்ள பையன்? சொல்லாதடி, ஒரு போல என் பையன் நல்ல பையன். மாமன் கள்ள, மாமன் கள்ள, மாமன் கள்ள. அப்படியே ஆமா, நீ என்ன சொல்லி என் பையன் நல்ல பையன். ஏடி அந்த கள்ள என்னடி பண்ணிட்டு இருக்கறான்? கள்ள சொல்றியா? அப்ப என்ன பண்ணா அப்படி? கள்ள பையன் என்ன பண்றான்னு நீ முத சொல்லு. தொட்டில நடந்து சுகமா தூங்குறான். தூங்குறானா? நல்ல வெண்ணெல்லாம் சாப்பிட்டு தொட்டில படுத்து உறங்கிட்டு இருக்கான். என்னடி? அந்த கள்ளனுக்கு ராத்திரி ஃபுல்லா களவு, பகல் முழுவதும் தூக்கம். யான் மேல நைட்டு களவாண்ட வந்தான்னு சொன்ன. ஆமாடி, நைட்டு நல்ல தொட்டில படுத்து உறங்கி கொண்டிருக்கிற நீ களவாண்ட வந்தான்னு சொன்னியா? அந்த கள்ள பையனுக்கு கூப்பிடுடி. கள்ள பையனா? ஆமா, உரத்துல இப்ப எதிர்க்க மாட்டான். ஆமா, என் மகன் என்னைக்கு என்ன உன் பையன் வந்து என்ன செய்தான் தெரியுமா?
என்ன? அதாவது கோபிகாசிரி பெண்களை கேலி பண்றது. ஆ. இடி இந்த அக்கா என் அக்கா தலையில வேற ஒரு கிப்பி கொண்ட மாதிரி வச்சிருக்கிற. உன் அக்கா அப்படிதான் இப்ப. அவளுக்கு முடிய முடிச்சு எடுத்துட்டு ஓடிட்டாண்டி. ஆமா. அப்படியே பண்ணா? அது மட்டுமா பண்ணா? அவ கொண்டை எடுத்து இப்படி பிச்சு பிச்சு பாக்குறான். ஏன்னா அவ வச்சிருந்தது இந்த வைப்பு முடி. ஈரு பேன் இருக்கான்னு பாத்திருப்பாம்மா. இது வைப்பு முடியல இங்கடி ஈரு பேன் இருக்கும். அவன் சின்ன பையன்ல சும்மா ஏதாவது தெரியாம ஆமா, பண்ணிருப்பான். விளையாடி இருப்பான். இதெல்லாம் அவளுக்கு என்ன வேலை? அது மட்டுமா? வேறு? நான் இருக்கிறார பத்தியா சுடரொளி. ஆமா. இந்த ஒளி அவங்க வீட்டுக்காரருக்குன்னு பால் வச்சிருந்தா. பாலா? கள்ள பையன் பாலை மட்டுமாவது குடிச்சிருக்கலாம்ல. ஒளி சுண்ட காய்ச்சி வச்சிருந்தா. இல்ல சுண்ட காய்ச்சி வச்சிருந்தா. ஆ. அத பானை ராசியான பானை. ஆ. ஒரு 2-3 ஓட்டை தான் இருந்து. சரி. அந்த பானை எவ்வளவு அழகா வச்சிருந்தா, பத்திரமா வச்சிருந்தா தெரியுமா? அவ என்ன பழைய காலத்து பானை இல்ல. இடி அந்த பானை உடைச்சிட்டாடி. நீ ஏன் குளிக்க மாட்ட ஒரு நாளும்? ஆமா. உன் பானை எப்படி நீட்டாவா இருக்கும்? அதான். அதுல வந்து என் மகன் வந்து பால் குடிச்சான்னு சொல்லி இதெல்லாம் நம்ப மாதிரி இருக்காடி. நான் அவருக்கு இருக்கா பேரு ம். அப்பாவி பொண்ணு. எப்பவும் அப்படிதான் அவன் இருக்கும். வீட்டுல என்னடி போய் காணாம போச்சு? அவன் குழந்தைங்க கொஞ்சம் மோர் வச்சிருந்தாலாம். அது இவருக்கு ஆத்து மட்டும்தான் இருக்குது. ஆமா, அதை காணாம தேடிட்டு இருக்கா. ஆமா. இப்படியாக இவர் இப்படி உன்னுடைய மகன் பல லீலைகள் செய்தானே. சரி. உன் மகனை கூப்பிடுடி இங்க. என் மகனா? ஆமா. சத்தம் போடாத பொறுமையா இரு, அவன் எழுப்பிட்டு வந்து கேட்பான். ம். மகனே கண்ணா, மகனே கண்ணா. இடி உன் பையன் என்னைக்கெல்லாம் வந்தான் தெரியுமாடி? என்னைக்கு வந்தா? முந்தா நாளந்தி நேரம் சொந்தமுடன் கிட்டே வந்தேன். நாளந்தி நேரம் சொந்தமுடன் கிட்டே வந்தேன். இதை தொட்டெடுத்து போராடினான். மங்களவாயிலும் என்னை தந்தால் விடுவேன் என்று. மங்களவாயிலும் என்னை தந்தால் விடுவேன் என்று. பரிகாசம் பண்ணி அவள் விளையாடினாள். அடியே கோபிகாஸ்ரீ பெண்களே, உன் பையன் என்னைக்கு வந்தாண்டி? என் பையனா? ஆமா. நேத்து வந்தான், இன்னைக்கு வந்தான், அதுக்கு முந்தானத்து வந்தான், நாளைக்கு வருவான்டி. அட பைத்தியக்காரி. ம். நேத்திக்கு வந்தான்னு சொல்ற. ஆமா. நேத்திக்கு முந்த நாள் இன்னைக்கு வந்தான்னு சொல்ற சரிதான். சரிதான். நாளைக்கு வருவான்னு உனக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு வந்தவன், நேத்து வந்தவன், நேத்து முந்தானத்து வந்தவன், நாளைக்கு வரமாட்டான்னு என்ன நிச்சயம்? ஓகோ, நாளைக்கு கண்டிப்பா வருவான் உன் பையன். நீ அப்படி சொல்ல வரியாக்கோ? ஆமா. சரி. ம். நான் என்னுடைய மகன் கண்ணன் அழைத்து கேட்கட்டுமா? வெளியே கூப்பிட்டு மதவ மகனை. மகனே கோபால கிருஷ்ணா. அம்மா. மகனே கண்ணா. அம்மா. மாடு கத்துன மாதிரி இருக்கேடா. குழந்தை மாதிரி சொல்லுடா. அம்மா. மகனே கண்ணா. அம்மா. இங்க வாடா என் செல்வமே. என்னம்மா தூங்க விடுமா? தூங்க நேரத்துல எழுப்பிட்டு டேய், நீ இருக்கியம்மா. முதல்ல இங்க வாடா. மணியை பாருமா, மணி 12 ஆச்சு. இந்த 12 கால் ஆனது இருக்கட்டும். பூசைக்கு நேரம் ஆயிட்டு. டேய், முதல்ல இங்க வாடா. சொல்லுமா, என்னம்மா? இங்க பாரு, இங்க யாரெல்லாம் இதுல வந்திருக்காங்க? யாரும்மா? இவங்க யாரும்மா? யாரெல்லாம் வந்திருக்காங்க சொல்லு. இதுல யாரு? இதெல்லாம் பொல்லாத கோபிமார்கள் அல்லம்மா. அந்த அண்ணனுக்கு குழந்தை மாதிரி எல்லாரும் வந்திருக்காங்க. அப்படியா? ஆமா. ஆமா. சித்திக பொண்டாட்டி சித்தப்பா வந்திருக்கிறாரு. ஆமா. மாமாங்க பொண்டாட்டி மாமி வந்திருக்கிறாங்க. ஆமா. ஆமா, இவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்களே. இவங்க எதற்காக வந்திருக்காங்க? எதற்காக வந்திருக்கிறாங்க தெரியுமா? எதற்கு? மகனே கண்ணா, அம்மா. நீ இவர்களுடைய வீடுகளுக்கு சென்றாயா? நானா? பெண்களை கேலி பண்ணினாயா? நானா? கொடுத்திருக்கக்கூடிய துகிலை பிடித்து இழுத்தாயா? நானா? சாட்டையை பிடித்து இழுத்தாயா? நானா? நானான்னு கேக்குறியே நீதான்டா. அம்மா, என்ன? நான் ஏமா அவங்க வீட்டுக்கு தான் போக போறேன்? நீ டெய்லி கிண்ணத்துல நெய் வச்சுட்டு சாப்பிடு மகனே, குடி மகனேன்னு சொல்லுவ. ஆமா. எனக்கு அதெல்லாம் போதாதம்மா. எதுக்கம்மா அவங்க வீட்டுல போய் நான் இப்படி எல்லாம் செய்ய போறேன்? அம்மா. இவங்க எல்லாம் போய் சொல்றாங்க, அப்ப போ சொல்லுமா. அம்மா, ம். இவர்கள் எல்லோரும் யாரு தெரியுமா தாயே? யாரம்மா? பொல்லாத கோபி மரம்மா. பொல்லாத கோபி மரம்மா. இல்லாத வார்த்தைகளை சொல்லுறா சும்மா. சொல்லுறா சும்மா. பொல்லாத கோபி மரம்மா.
அம்மா 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 இவர்கள் பொல்லாத கோபிகாசி பெண்கள் தாயே அம்மா, இவருக்கு இல்லாத வார்த்தை அவ்வளவு சொல்லுவாங்க. போ சொல்லம்மா இவங்களை. அம்மா இவர்கள் வீடுகளிலே சென்று வெண்ணெய் கலவு செய்து சாப்பிட்டேன் என்று சொல்லுகின்றார்களே அம்மா. நீங்கள் தங்க கெண்ணிகளே வெண்ணெயை வைத்து வைத்து சாப்பிடுக்கண்ணா சாப்பிடுக்கண்ணா என்று ஊட்டுவீர்களே தாயே அம்மா, எப்படி ஊட்டி ஊட்டி என்னை வளர்த்தீர்கள் அம்மா. அதையே நான் சாப்பிடாமல் ஆ. இந்த தங்கச்சி வச்சிருக்கக்கூடிய ஊத்துனத்தை பிடித்த வெண்ணெயை நான் சாப்பிடுவேன் அம்மா அம்மா இவங்க போக சொல்லுங்கம்மா அம்மா, இவங்களை போ சொல்லம்மா. போங்கடி ஏய், அடியே கோபிகாசிரி பெண்களே ஆ. போங்கடி போங்கடி. என்னுடைய மகன் கல்வனா ஆ. அல்லது உண்மையான கண்ணனா என்பதை நான் பார்க்க வேண்டும் கையும் களம்போடு பிடித்துக் கொண்டு வருகிறே போங்கடி இப்போ வரட்டும் பார்க்கலாம் இனி. நாளைக்கு வருவாங்க. அப்ப பாருடி, கையும் காலும் பிடிச்சு வரோம். அப்ப நீ என்ன செய்யறான்னு பார்க்கலாம். ஆமா இப்படியாக சென்று விட்டார்கள் அந்த கோபிகாசினி பெண்கள் ஆமா. அந்த நேரத்திலே ஆ. இந்த யசோதையானவள் கண்ணனுக்கு சில புத்திமதிகளை சொல்லுகின்றாள் அந்த என்ன சொல்றா? நேரத்தில் என்ன சொல்ற? யாருக்கிட்டையும் சேட்டை பண்ணாதன்னு சொல்றா ஓஹோ. நல்ல பிள்ளையா நடந்துகின்றானோ சொல்றாங்க சரிம்மா சரி. இப்படி சொல்லிவிட்டு இந்த யசோதையானவள் சென்று விட்டாள் சரி. இப்படி இருக்க கண்ணன் மற்ற சிறுவர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு மண்ணை அள்ளி சாப்பிடுறாரு ஆமா. கண்ணன் மண்ணை சாப்பிடுவதை பார்த்த மற்ற சிறுவர்களும் மண்ணை அள்ளி சாப்பிடுகின்றார்கள் சரி. பார்த்தார்கள் கோபிகாசிரி பெண்கள் ஆ. டேய் கண்ணா என்னம்மா இங்க வாடா என்னம்மா சொல்லு. என்று கையும் களவோடு பிடித்துக் கொண்டு யசோத இடத்திலே வருகின்றார்கள் ஆ. அடியே யசோதா என்ன? உன்னுடைய மகன் நல்ல பையன்னு சொன்னியே ஆமா. உன் மகன் இப்ப என்ன பண்ண பத்தியா என்ன பண்ணிருக்கான்? உன் மகன் கண்ணன் மண்ணை சாப்பிடுகிறதை பார்த்து ஆ. எங்களுடைய மற்ற பிள்ளைகளும் மண்ணை சாப்பிடுகிறது பாருடி என் மகன் மண் சாப்பிட்டுருக்கானா? ஆமா. அப்படி சாப்பிடவே மாட்டாடி. ஏய், உன் பிள்ளைய வச்சு கேளுடி பார்க்கலாம். டேய் கண்ணா ம். இங்க வாடா என்னம்மா? டேய் கண்ணா ம். உன் வாயில என்னடா இருக்குது ம். டேய் ம். வாயை தரடா ம். வாயை திறப்பே மாட்டியா ம். வாயை தரடா என்று ஓங்கி கண்ணை எடுத்து புறப்பை எடுத்து அடித்தாள் அம்மா. கண்ணன் அம்மா என்று வாயை திறந்தார் பாருங்கள் ஆ. கண்ணனுடைய வாய்க்குள்ளே ஆ. 14 போனங்கள் ஆ. எறும்பு யானை முதல் 84 கோடி ஜீவ ஜந்துக்கள் ஆமா. புல் பூண்டு மரம் மட்டைகள் ஆ. அதாவது கம்பை ஓங்கி கொண்டு அடிக்கிறதுக்காக நிற்கிறாளே யசோதையானவள் ஆமா. இந்த யசோதையும் கண்ணனுடைய வாய்க்குள்ளே தேய்கின்றாள் தெரிகிறாள். மனதிலே நினைக்கின்றாள் என்ன? இது நம்முடைய பிள்ளை இல்லை ஆமா. இது அதாவது தெய்வ குழந்தை ம். என்று அவளுடைய சுய நினைவை இழந்தாள் இழந்து? அதே மயக்கமற்று கீழே விழுந்தாள் ஒத்து ஆமா. அப்போது நினைக்கின்றார் மாயவனாகிய எம்பெருமாள் என்ன? நம்முடைய அன்னை நம்மை தெய்வம் என்று நினைத்து விட்டால் அப்பா. நம்முடைய லீலைகள் எதுவுமே செய்ய முடியாதே ஆ. அதனே இன்று கையிலே இருந்த சீங்குழலை எடுத்து ஒரு அழகான கானத்தை வாசித்தார் பாருங்கள் ம். இந்த கானமானது அந்த யசோதையினுடைய காதுகளிலே கேட்டது சரி. அப்போது சுய நினைவு பெற்றாள் ஆ. இது நம்முடைய மகன்தான் என்று வாரி எடுத்தாள் அம்மா. மார்போடு சேர்த்து முத்தமலை பொழிந்தாள் ஆக. மகனே கண்ணா அம்மா. உன் மீது எல்லோருக்கும் பொறாமை வந்து விட்டதடா என் செல்வமே அம்மா. மகனே கண்ணா என்னம்மா? அதாவது உன்னுடைய தந்தைக்கோ வயதாகி விட்டது ம். தந்தையினுடைய தொழிலை தனியந்தானே அப்பா செய்ய வேண்டும் நான் தான் செய்ய வேண்டும். ஆகையினால் நீ காலை நேரத்திலே நம்முடைய பசுக்களை எல்லாம் கொண்டு சென்று சென்று? அந்த பசுக்களை மேய்த்து விட்டு ஆ. மாலை நேரத்திலே நம்முடைய வீட்டிற்கு வந்து சேரடா என் செல்வமே சரி அம்மா. என்று சொன்னவுடனே ஆமா. ஆகட்டும் அம்மா என்று சொல்லிக்கொண்டு இந்த மாயவனாகிய என் பெருமாள் எப்படி வருகின்றார் தெரியுமா எப்படி? கொம்பு பசுக்களை திரட்டிக் கொண்டு திரட்டிக் கொண்டு
மரத்தினுடைய அடிவாரத்திலே அமர்ந்து கொண்டு ஆமா. கையிலே இருந்த சீம்புலலை எடுத்து அழகான ஒரு கானத்தை வாசிக்கின்றார். சரிதான். இந்த கானத்தை கேட்டவுடனே ஆமா. அங்கே நின்ற பசுக்கள் எல்லாம் என்ன செய்கிறது தெரியுமா? என்ன? ஆடிடுமா பசுக்கள் ஆடிடுமா, ஆடிடுமா பசுக்கள் ஆடிடுமா, ஆனந்தமாய் நடனம் ஆடிடுமா. ஆடிடமா பசுக்கள் ஆடிடமா, ஆடிடமா பசுக்கள் ஆடிடமா, ஆடிடமா. சீங்குழல் இசை கேட்டு பசுக்கள் எல்லாம், சீங்குழல் இசை கேட்டு பசுக்கள் எல்லாம் கடிதொக்கி நடனங்கள் ஆடிடுமா. அந்த வனத்தில் உள்ள பறவை இல்ல, அந்த வனத்தில் உள்ள பறவை இல்ல, அவனது கீதத்தை கேட்டிடுமா. ஆகா. சிந்தை தளர்ந்து வந்த சிவனானே, சிந்தை தளர்ந்து வந்த சிவனானே, திருமலை கண்டு வந்து வணங்குவாரா. இந்த விதமாக அங்கே நின்ற பசுக்கள் எல்லாம் ஆடுகிறதும் பாடுகிறதுமாக இருக்கின்றது. சரி. இங்கே இப்படி இருக்க இருங்க. மனதிலே நினைக்கின்றார் இந்த சிவபெருமான். என்ன? வல்லரக்கனுக்கு பயந்து அரளி புஷ்பத்திலே மறைந்திருந்தார் பார்த்தீங்களா? ஆமா. அவர் அந்த ஆதி சிவனுடைய காதிலே ஆமா. இந்த சேங்குழலுடைய ஓசையானது காற்றிலே மிதந்த வண்ணமாக கேட்கின்றது. அந்த நேரத்திலே நினைக்கின்றார் மாயவனார், அதாவது சிவபெருமான் நினைக்கின்றார். என்ன? அந்த கீதம் கேட்கிறது. சிவபெருமானுக்கு காதுல கீதம் கேட்டுட்டே இருக்குது. அப்போது நினைக்கின்றார் சிவபெருமான், என்ன? இவ்வளவு அருமையாக கானம் கேட்கின்றதே, ஆமா. இது யாராக இருக்கும்? மைத்துனன் அத்தானாதான் இருக்க வேண்டும். ஆம், நம்முடைய மைத்துனனாகத்தான் இருக்கும் என்று ஆமா. அப்படியே அரளி புஷ்பத்தை விட்டு மெதுவாக கிளம்பி அடிமேல் அடி எடுத்து வைத்து நடந்து சரி. கண்டகை என்று சொல்லக்கூடிய ஆற்றங்கரை ஓரத்திலே சுட்ட மரத்தினுடைய அடிவாரத்திலே அமர்ந்து அமர்ந்து. மாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார் பார்த்தீங்களா? அந்த மாயவன் என் பெருமாளுடைய பாதத்திலே அத்தான் அமையும் என்று பொத்தன கீழே விழுந்தார். மைத்துனா அபயம் அபயம் என்று விழுந்தான். ஆமா, என்ன காப்பாற்றுங்கத்தான். மனதிலே நினைக்கின்றார் மாயவன், என்ன? என்னடா இது? எல்லாத்துக்கும் காப்பிய. நாமளும் இந்த கானகத்திலே எத்தனையோ நாட்கள் ஆடு மாடு மேய்த்துக் கொண்டேதான் இருக்கின்றோம். ஆமா. இப்படி ஒருவருமே நம்முடைய பாதத்திலே வந்து விழுந்தது கிடையாதே. இன்னைக்கு இப்படி ஒரு ஆள் வந்து பொத்துன்னு ஆமா, விழுந்திருக்காங்க. இது ஒரு புது ஆளு. ஆமா, இது யாராக இருக்கும்? யாராக இருக்கும்? அவரை மட்டும் உருட்டி புரட்டுங்க பாப்போம். ஆமா, ஏதாவது அடையாளம் இருக்கிறதா என்று பார்ப்போமே என்று உருட்டி புரட்டி பார்க்கக்கூடிய சமயத்திலே முதுகிலே ஒரு மச்சரேகை இருப்பதை கண்டார். ஆமா, இந்த மச்சரேகை மொத்தம் எத்தனை பேருக்கு உண்டு? 3 பேருக்கு உண்டு. ஆமா, யாருக்கெல்லாம்? யாருக்கெல்லாம் தெரியுமா? யாருக்கெல்லாம்? பஞ்ச பாண்டவர்களில் நடுப்பிறந்தவனாகிய அர்ஜுனனுக்கு சரி. காண்டிபம் போன்ற மச்சம் இருக்கும். ஆமா. இது காண்டிபன் இல்லை. ஆமா, அவரும் இல்லை. இன்னும் வந்து கண்ணனாகி நமக்கு நமக்கு இருக்கும். சக்கராயுதம் போன்ற மச்சம் உள்ளங்கையிலே இருக்கும். இவருக்கு உள்ளங்கையில ஒண்ணுக்கு வாழு கூட இல்ல, ஒரு கத்தியும் காணல. கண்ணனாகிய நமக்கு நாம இங்கே இருக்கிறோம். ஆமா. இன்னும் வந்து யாருக்கு உண்டு? யாருக்கு? அந்த சிவபெருமானுக்கு தான் உண்டு. ஆமா, நமது மைத்துனனுக்கு தான். ஆமா, நம்முடைய மைத்துனனுக்கு தானே உண்டு. ஆமா. அவருக்கு எந்த இடத்திலே மச்சம் இருக்கும்? முதுகிலே. இவருக்கு எங்கே இருக்கிறது? முதுகிலே தான் மச்சம் இருக்கிறது. அப்படியானால் இது யாரு? யாரு? நம்முடைய மைத்துனன் தான் என்று நினைத்து வாரி எடுத்தார். காராம் பசுவிலே சென்று பாலை கறந்து, ஆ. அதாவது
ஐயோ அந்த கேடு கப்பானுக்கு வரமானது கேட்டான். யாரு? அந்த இவனுக்கு வரக்கனுக்கு. அந்த அரக்கனா? ஆமா. ஓஹோ. அவனுக்கு கேட்டான்னு சொல்லி நாங்களும் கொடுத்துட்டோம். நீங்க வாரி வழங்கும் வள்ளது. தலை தெரிப்பா தெரிச்சு போக வரத்தை பார்த்து கேட்டான். எந்த வரத்தை கேட்டான்? அதாவது மைத்துனா, என்னை நினைத்து பாதாள லோகத்திலே இருந்து பத்மாசுரனாகிய வல்லரக்கன் என்று சொல்லி ஒருவன் 12 வருடங்களாக கொடூரமான தவம் செய்தார். நானும் நந்தி தேவரை விட்டு அவனை இங்கே அழைத்து வந்து அவனுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டேன் பாருங்கள். அவன் என்ன வரம் கேட்டான் தெரியுமா? நீட்டிய விரலுக்கு தலை தரைக்கும்படியான வரத்தை கேட்டான். அம்மா திருப்பா கேட்டான்னு சொல்லி நானும் கொடுத்து விட்டேன். கொடுத்தவன் லாஸ்ட் என்ன சோதிக்க வந்து விட்டான். சோதிக்க தானே செய்வான். நீங்க ஏன் கொடுத்தீங்க அப்படி? பாருங்க நானும் தெரியாம வரத்தை கொடுத்து விட்டேன். அத்தா என்ன பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? யாரு கேட்டாலும் அப்படி வாரி வாரி. ஆமா நீங்க வள்ளுன்னு தெரியும். வள்ளுன்னு தெரியுமா? நல்லா தெரியும். அப்படியா? நான் ஒன்னதான் வள்ளுன்னு நினைச்சிட்டோம். அப்படி நினைச்சுக்க. அத்தா நான் என்னை நினைத்து அதாவது என்னை நம்பி வரக்கூடிய பக்தர்களுக்கு கேட்கக்கூடியது நான் கொடுப்பது என்னுடைய கடமை அல்லவா? குறை இல்லாமல் கொடுப்பது என் கடமை அல்லவா? என்னை நினைத்து 12 வருடம் தவம் செய்தானே, அவன் வரம் கேட்கும் போது நான் முடியாது என்று சொல்லவா முடியும்? நானும் வரத்தை கொடுத்து விட்டேன். இப்போது என்ன ஆச்சு தெரியுமா? அவன் இப்போது என்ன நினைச்சான்னு தெரியல. அந்த கையை மேல தூக்கி கொண்டு என்னையே சோதிப்பதற்காக வந்து விட்டான். ஐயோ போச்சு. சரி நான் இப்ப என்ன செய்ய வேண்டும்? அத்தா மைத்தனா, நான் ஒண்ணு சொன்ன நீங்க முடியாதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது. சரி சொல்லுங்க நான் சொல்றேன். அத்தா அந்த அரக்கனை கொண்டு என்ன காப்பாத்தவாய்? அந்த அரக்கனை கொண்டு உன்னை காப்பாத்தணுமா? அவன் எது சொன்னாலும் பொறுக்கலாம். அந்த ஓய்னு சொன்னதை மட்டும் பொறுக்க முடியலம்மா. அப்படியா? அத்தா ஒய் காப்பாத்துவாய் என்ன? வாரவை வாரை. ஒய் அத்தா என்னை காப்பாற்றுங்கள் மைத்துனா. அவன் அங்க என்ன சும்மாவா இருக்கிறேன்? சும்மா இல்ல, அதுல அந்த சேர்ல படுத்துட்டு இருக்கிறேன். ஆமா மாடு ஆடெல்லாம் என்ன பண்றீங்க? ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கோம். சரி இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? ஆடு மாடு நீ மேய்ச்சு வா. மாடு மேய்க்கணுமா? மடையம்ல மாடு மேய்ப்பான். இப்ப நீங்க யாரு? நாங்களா? நாங்க சிவபெருமான். மடையே. அதாவது நான் அந்த அரக்கனை கொண்டு உங்களை காப்பாற்ற வேண்டுமேயானால் என்னுடைய பசுக்களை நீங்கள் மேய்க்க வேண்டும். சீ, நானும் மாடெல்லாம் மேய்க்க முடியாதப்பா. மாடு மேய்க்க மாட்டீங்களா? இடையன் தான் மாடு மேய்ப்பான். என்ன இடையன் மாடு மேய்ப்பானா? மைத்தனா, கொலை செய்கிறது யார் தெரியுமா? கொலை செய்வான் கொலைகாரன் தான் கொலை செய்வான். என்ன பார்த்தா கொலைகார பையன் மாதிரியா இருக்குது? கொஞ்சம் தெரியுது. என்ன தெரியுது? கொஞ்சம் தெரியுது. ஆமா தெரியும். கொஞ்சம் இல்ல, இப்ப கொஞ்ச நேரத்துல இன்னும் நல்லா தெரியும். ஆமா தெரியும். ஆமா இப்ப நான் போட்டு தள்ள போறேன். அத்தான் அந்த அரக்கனை கொஞ்சம் உங்களை காப்பாற்ற வேண்டுமேயானால் என்னுடைய பசுக்களை எல்லாம் நீங்கள் மேய்த்தே ஆக வேண்டும். பசுக்களை எல்லாம் மேய்க்கணும். ஆமா. ஆடு மாடு மேய்ச்சி பழக்கம் கிடையாது. அப்படியா? எனக்கு கொலை செய்தெல்லாம் பழக்கம் கிடையாது. உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஆமா என்ன செய்யுது? ஒண்ணு பேராதிக்க தான் கோவத்துல. ஆமா மாடு மேய்க்கிறப்ப நாங்க நீ சொன்ன மாதிரி மாடு மேய்க்க எப்படியே காப்பாத்துங்க தான். அப்படியா? சரி அப்படின்னா என்னுடைய பசுக்களை எல்லாம் நீங்கள் மேய்ங்க. சரி. வேஷம் போடணும். அவன் என்ன நிறைய சாதனை இருக்குது. என்ன செய்யணும்? முதல்ல வேஷம் போடணும். என்ன வேஷம் போட்டுட்டு இருக்கிறாரு பாத்தீங்களா? சாதனை வேஷம் தான் போடுவாரு. அதாவது என்கிட்ட நிறைய சாதனை இருக்குதே, அது என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்லிக் கொடுக்கிறேன். காலிலே இந்த தோல் செருப்பை மாட்டிக்கொள்ளுங்கள். சரி. கையிலே இந்த புறம்பை பிடித்துக் கொள்ளுங்கள். வலது கையில இடது கையில? ஏதாவது கையில பிடிங்க ஐயா. சரி வலது கையில பிடித்துக் கொள்றேன். உங்களுக்கு பக்கத்துல யாராவது வந்து அடி கொடுங்க. அது புல்லங்குளது. உங்க வீட்டு பக்கத்துல ஒரு பாட்டி இருப்பாங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அதாவது இந்த புறம்பை கையிலே பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த புறம்பை எதற்காக? தோளிலே தோல்பையை போட்டுக் கொள்ளுங்கள். சரி. அது மட்டுமல்ல, இதோ இந்த சீங்குழலை வாயிலே வைத்து ஊத வேண்டும். சீங்குழலா? ஆமா இதுதான் சீங்குழல். சீங்குழல்ல அதிக ஓட்டையா இருக்குது. எதற்காக? ஐயா இதுலதான் சப்த சுரம் இருக்குது. சப்த சுரம் வருமா? அதுக்கு ஏன் சுரம் வர போகுது? சப்த சுரம் நீ இப்ப சாவ வர சப்த சுரங்கள். சப்த சுரமா? ஆமா. இந்த ஒவ்வொரு சுரமும் வாசிக்கும் போது இந்த பசுக்கள் எல்லாம் ஒவ்வொரு வேலை செய்யும். அது என்ன செய்யும் தெரியுமா? ஒரு காலம் வாசித்தால் புல் மேயும், ஒரு காலம் வாசித்தால் நிழலிலே போய் தூங்கும், இன்னும் ஒரு காலம் வாசித்தால் அதாவது தண்ணீர் குடிக்கும், இன்னும் ஒரு காலம் வாசித்தால் உங்கள் பக்கத்திலே வந்து நிற்கும். ஆமா இன்னொரு காலம் வாசித்தால் நிழலிலே போய் தூங்கும். இன்னும் ஒரு காலம் அதாவது 7வது ராகம் வாசித்தீங்கன்னு வைங்க, எல்லா கன்று காலிகளும் புறப்பட்டு தொழுவத்திற்கு சென்று விடும். சரி சரி. ஆமா இதுல ஏதாவது ஒரு பசு ஓடி விட்டா? ஓடாது. ஏன் ஓடாது? இது தெய்வ பசு. ஓஹோ அதனுடைய லட்சணத்தை சொல்லுங்க பாப்போம். லட்சணம் என்ன தெரியுமா? நெற்றியில் இருட்சிகள், வாயிலில் சப்தரிசிகள், வயிற்றில் வாயுராஜன், கொம்பிலே யம
தேவர்கள் கழுத்தில் மகாவிஷ்ணு பண்டி கொள்ளும் மலை, இடது கண் சந்திரகரை, வலது கண் சூரியகனை, மாமிசம் சக்தி, வானிலை தர்ம தேவதை, மோத்திரத்திலே கீர்த்தி, பாதத்திலே குபேரன், உயிர் ஜீவனாகிய சிவன் நீங்கள். ஆ, கண்கள் இரண்டிலே யார் இருக்கிறாங்க தெரியுமா? யாரு? கண்ணனாகிய நான் இருக்கிறேன். ஆகா. என்னதும் சொல்லுகின்றார் சிவபெருமான். ஆமா. மைத்துனா, என்ன? என்னுடைய கைலாசத்தையே உங்களுடைய பசுக்களிலே அமைத்து விட்டீர்கள். ஆமா. இனிமேல் மேய்க்க மாட்டேன் என்று சொல்ல மாட்டேன். சரி, சரி. நான் மேய்க்கிறேன். ஆ. ஆனால் நீங்கள் அந்த அரக்கனை கொஞ்சம் என்னை காப்பாற்றுங்கள் என்று சொன்னவுடனே உடனே இந்த மாயவனாகிய என்பெருமாள் கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் சிவபெருமானிடத்திலே ஒப்படைத்து விட்டு சரி. மாயவன் எப்படி வருகின்றார் தெரியுமா? எப்படி? நடந்த திருமாலவிடம் விட்டு நாதனார் கொடுத்த வரம் சோதிக்க தொடர்ந்து வந்த வல்லரக்கனை கொல்ல துணிக்க ஏது வேஷம் கொள்வோம் என்று படர்ந்தாளிலே மேல் பள்ளி கொண்ட பச்சை முகில் வண்ணன் சொருபம் மாறி ஆகா. மடந்தே உருவாக வேண்டும் என்று ஆமா. மாயவன் ஒரு பெண் கோலம் கொண்டாரே. மாயவனாகிய என்பெருமாள் நினைக்கின்றார், என்ன? அந்த அரக்கனை மயக்க வைக்க வேண்டுமே ஆனால் ஆனால் ஒரு பெண் ரூபத்திலே செல்ல வேண்டுமே என்று என்று எப்படி கோலம் கொள்கின்றார் தெரியுமா? எப்படி? கொண்ட வண்ண தன்னுடலை சுருபமாறியே, சுரபமாரியே, சுருபமாறியே, சுரபமாரியே, ஓசையாட்ட மகன் கோலம் கொள்வாரா, கண்ணுடலை சுரபமாரியே, சுருபமாறியே, ஓசையா வச்ச மகன் கோலமல்வாரா. அண்டரோடு இரட்சிகள் ஆனந்தமாக, ஆனந்தமாக அச்சுதனார் இச்சை வர ஓட ஓட. பரவமான நல்ல வேத நல்லாட்சி, வேத நல்லாட்சி, விசகல் செல்வராமல் எப்போல் பணிக்கு போடுவாரா. பசுக்களை எல்லாம் பரமனிடத்திலே ஒப்படைத்த மாயவன் சரி. எப்படி கோலம் கொள்கின்றார் தெரியுமா? எப்படி? ஒரு அழகான மோகினி பெண்ணாக ரூபத்தை கொண்டார். அப்பா ஏன் அப்படி செய்தார் தெரியுமா? இதற்காக முன்பு ஒரு சமயத்திலே ஆ. அசுரர்களிடத்திலே இருந்து அமிர்தத்தை வாங்கி தேவர்களுக்கு கொடுப்பதற்காக அப்பா இந்த பெண் ரூபத்திலே தான் சென்றோம். ஓஹோ. போதும் ஒரு பெண் ரூபத்தோடு செல்ல வேண்டுமே என்று என்று அழகான மோகினி பெண்ணாக ரூபத்தை கொண்டார். அம்மா மாயவனாகி என்பெருமாள் கண்ணன் எவ்வளவு அழகா இருப்பாரு. அதானே. அதுவும் பெண் ரூபத்தோடு இருந்தால் நீ மீண்டும் என்ன அழகோடு இருப்பாரு. லட்சணமா இருப்பாரு. ஆமா, லட்சணமாக இருக்கின்றார். இருந்தாலும் நினைக்கின்றார் அந்த மாயவனாகி என்பெருமாள் இந்த எவ்வளவுதான் இயற்கை அழகு இருந்தாலும் ஆமா. எனக்கு கொஞ்சம் வேணும்ல. ஆமாம், ஆடை பாதி ஆங்காரம் பாதின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு இயற்கை அழகு இருந்தாலும் கொஞ்சமாவது பவுடர் போடலாம். ஆமா, ஆமா. கொஞ்சமாவது பேசி வைக்கணும். ஆமா, வைக்கணும்ல. அப்பதான் மேடமெல்லாம் அடையும். மேடமெல்லாம் அடையுமா? ஆ, இப்படியாக நாமல் ஆபரணங்கள் போட வேண்டுமே என்று ஆமா. என்ன ஆபரணம் போடுகின்றார் தெரியுமா? என்ன? படகம் தண்டை கொலசத கீடமுண்டி எல்லாம் முதசு, கீடமுண்டி எல்லாம் முதசு, கத்தரி மாத்த தங்க ஒட்டி ஆனமா, மாத்த 10,000 பீடமா. தங்கத்தலை பொன்பளைகள் தாவடமா வளையல்களாம், தாவடமா வளையல்களாம், கணங்கள் பொன்பளைகள் மாட்டினாள், மோதிரத்தை கைவிரல் நீட்டினாள், மோதிரத்தை கைவிரல் சூட்டினாள். ஓடி அம்மாடி, மாயவனாகிய என்பெருமாள் காலிலே பாடகம் தண்டை கொலுசு அழகான ஒரு பட்டு சேலை எடுத்து கொடுக்கிறாரு. ஆமா. பட்டு சேலைக்கு ஏற்ற மேட்சிங் பிளவுஸ் வேணும்ல. ஆமா, ஆ. கைகளில் இரண்டிலேயும்
காப்பு வளையல்கள், சரி. மூக்கிலே ஒரு பக்கம் கடுகு மூக்குத்தி, இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் விசிறி மூக்குத்தி. ஆமா, நடுப்பக்கத்துல ஒரு புல்லக்கு. புல்லக்கு. ஆ, புல்லக்கு ஏன் போடுறது தெரியுமா? எதுக்கு? சில அம்மா மாதிரி வெளியே பாக்குறதுக்கு ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க. ஆமா, சாப்பிட்டாரு. ஆனா வீட்டுக்குள்ள பாக்கும்போது மாப்பிள்ளைய போட்டு நொத்து நொத்து அடி கொல்லதான் செய்வா. ம். அப்படி சண்டை போடுற நேரத்துல அவ எப்படி வாய் சும்மா இருக்காது, ஏதாவது சொல்லி பேசிட்டே இருப்பா பாத்தீங்களா? அம்மா சண்டை போட்டு வரும்ல. ஆமா, அப்படி பேசக்கூடிய சமயத்துல இந்த புல்லாக்கு மூக்குல அப்படியே சுண்டுக மேல குத்தி குத்தி இருக்குமா. அடுத்த நாள் பாக்கும்போது பக்கத்துல உள்ளவெல்லாம் சொல்லுவாடா, என்ன? நெடினி நேரத்துக்கு அவ வந்து மாப்பிள்ளைய போட்டு நல்ல வேலை காட்டி இருக்கிறா. நல்ல வேலை பார்த்திருக்கா. ஆமா, மூக்குல கிடந்த புல்லாக்கு அவளை குத்தி குத்தி விட்டு இருக்குதேன்னு நினைப்பாளா. ம். இப்படியாக அழகான புல்லாக்கை எடுத்து அணிந்தாள். சரி. இப்படியாக அழகான ஆடை ஆபரணங்கள் எல்லாம் போட்டாள். ஆமா. மீண்டும் மனதிலே நினைக்கின்றார் மாயவனாகி என்பெருமாள். என்ன? ஒரு பொண்ணு இப்படியாக இவ்வளவு அழகோட வரும்போது ஒரு ஆடவன் பேசாமல் சென்று விடுவான். அது ஆமா. அந்த காலத்துல உள்ள ஆடவர்கள் தான் பேச மாட்டாங்க, இப்போ உள்ளவங்க எல்லாம் பேசுவாங்க. அப்படியா? இந்த காலத்துல எங்க பொண்ணு நிக்கி? ஆமா. ஒருவேளை பேசாமல் சென்று விடக்கூடாதே, இப்போது பேச வேண்டுமே. ஆனால் அதாவது ஒரு ஆளுக்கு திருமணம் முடித்த பெண்ணை மாதிரி செல்ல வேண்டும், ஒரு ஆடவருக்கு வாழ்க்கைப்பட்ட பெண்ணை மாதிரி செல்ல வேண்டுமே என்று கழுத்திலே ஒரு கோடி பொன் மதிக்கத்தக்க ஒரு திருமங்கல்யத்தை எடுத்து கழுத்திலே சூட்டினார். சரி. இப்படியாக மாயவனாகிய என்பெருமாள் வரக்கூடிய சமயத்திலே அங்கு இருந்த தேவர்கள் எல்லோரும் மாயவனையே நினைத்து வேண்டிக் கொண்டே இருக்கின்றார்கள். ஆமா. நந்தகுமார நவநீத சோரா தாமரை கண்ணா ஸ்ரீகரி. நந்தகுமார நவநீத சோரா தாமரை கண்ணா ஸ்ரீகரி. ஷாமள கோமள கிருஷ்ண முராரி மோகன முரளியாரி. நந்தகுமார இடையரை காத்திட எடுத்தனை குன்றம் கருமுகில் வண்ணனை கோவிந்தா. இடையரை காத்திட எடுத்தனை குன்றம் கருமுகில் வண்ணனை கோவிந்தா. துடியிடை கோபியரிடையினில் கூடி ஆடினை பாடி ஆனந்தா. திரௌபதி மானத்தை கருணையால் காக்கனை துயரை களைந்த முகுந்தா. நந்தகுமாரா நவநீத சோரா தாமரை கண்ணா ஸ்ரீஹரி. கம்சனை கொன்று கடுந்துயர் வென்று வசுதேவர் மகிழ்ந்திடச் செய்தாயே. கம்சனை கொன்று கடுந்துயர் வென்று வசுதேவர் மகிழ்ந்திடச் செய்தாயே. மண்ணினை தின்று மலர்வாய் திறந்து மண்ணினை தின்று மலர்வாய் திறந்து காட்டினாய் அகிலமே அவதாரா. ஜெபிப்போம் என்
இப்படியாக ஆமா தேவர்கள் எல்லோரும் அந்த மாயவனையை போற்றிக் கொண்டே இருக்கின்றார்கள். சரி. அந்த நேரத்திலே மனதிலே நினைக்கின்றார் மாயவனாகிய எம்பெருமாள். அதாவது நம்ம நடந்து போயிட்டு இருந்தோம்னு வைங்களேன், ஆமா யாருமே நம்ம பக்கத்துல வரக்கூடியவங்க நம்மகிட்ட பேசவே மாட்டாங்க. ஆமா. நம்மிடத்திலே பேச வேண்டுமே ஆனால் ஒரு ஆடவனுக்கு வாழ்க்கைப்பட்ட பெண்ணை மாதிரி செல்ல வேண்டும் சரி. என்று கோடி பெண் பொன் மதிக்கத்தக்க ஒரு திருமங்கலத்தை எடுத்து மாயவனுடைய கழுத்திலே சூட்டினார். ஆமா. முகமெல்லாம் வாசனை திரவியங்களை அணிந்து நெற்றியிலே ஒரு செந்தூர பொட்டு வைத்தார். ஆமா ஆமா. இப்படி இருக்கும்போது மாயவனாகிய எம்பெருமாள் அவருடைய அழகை பார்க்கும்போது எப்படி இருக்குது தெரியுமா? எப்படி இருக்கிறது? எள்ளு பூமணக்கும் வெள்ளை பூவை போலே, எள்ளு பூமணக்கும் வெள்ளை பூவை போலே, வேர்க்கும் முக்கினழகோ, வெள்ளெழுந்திராதோ, திடுதிடுந்திராதோ, வெள்ளெழுந்திராதோ, திடுதிடுந்திராதோ, சென்ற நடையோ. புள்ளிக்காரர்களை கள்ள காமச்சங்கிலி, புள்ளிக்காரர்களை கள்ள காமச்சங்கிலி, ஓட்ட ஒட்டி நலகோ, ஆனதிரே பித்தோ ஏறுதற்கே, ஆனதிரே பித்தோ ஏறுதற்கே, ஓசு மஞ்சள் அழகோ. காட்டரக்கனுக்கு சீட்டு விட்டார் போலே, காட்டரக்கனுக்கு சீட்டு விட்டார் போலே, கக்கம் என்ற மனமோ, கையில் அணிந்திருந்த காப்பு வளையல் ஓசை, அணிந்திருந்த காப்பு வளையல் ஓசை, மறையெங்கும் தொனியோ. மாயவனாகிய எம்பெருமானுடைய அழகு எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படி? நெற்றியெல்லாம் வியர்வை, அம்மா. அருமையான நாசி, ஆக. அன்னம் போன்ற நடை, நடை ஆச்சார கைவீசு. ஆமா மூன்றாம்பரை சந்திரனை போன்ற நெற்றி புருவங்கள், அம்மா. கெண்டை நீரியோற்ற கண்கள், சரி. கன்னி கமுகு போல் கழுத்து, கழுத்து. கோவை கனியை நிகர்த்த சுண்டு, ஒயிலான இரண்டு தோளு, ஆமா. மிருதுவான இரண்டு கைகள், கைகள். உடுக்கின் இடை போல் இடை, ஆ. ஆலினை போல் அடிவயிறு, அம்மா அழகு எப்படி அழகு? செம்பஞ்சு போல் சிவந்த பாதவரிசை, அண்ணி. அதிலே வஜ்ரம் பதித்தது மாதிரி நகங்கள், சரி. இப்படியாக ஆ. 8 அம்சம், ஆமா. 16 கலைகளோடு ஒரு அழகான மோகினி பெண்ணாக ரூபத்தை கொண்டு எங்கே வர்றாரு தெரியுமா? எங்கே? காட்டர கெல்வாரவளே நன்னீரே, தண்ணீரே. கையை வீசி மெல்ல மெல்ல நடந்தார், காட்டரக்க நரவழி நன்னீரே, நன்னீரே, காட்டமில்லா மோகினி காசிலப்பு, மனதிலே எங்கு ஓசை ஒலிக்க, ஆக. மனதிலே எங்கு
வருகின்றார். சரிதா? இப்படி வரக்கூடிய சமயத்திலே சமயத்திலே மேனியிலே வாசனை திரவியம் போட்டிருந்தா பாத்தீங்களா? அப்ப அது கம கம கமன்னு மணக்குது. ஆமா, அவனை கம் கம் கம், அதாவது இங்கே வா 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 என்று கூப்பிட்டது மாதிரி இருக்குதா. ஆமா. அப்போது மனதிலே நினைக்கின்றான், என்ன? என்னடா இது, இந்த பெரிய வனமாக இருக்கின்றதே. அம்மா, இவ்வளவு பெரிய காடாக இருக்கிறது. காடு கொஞ்சம் பெருசுதான். யாரும் இல்லாத கானகத்திலே ஆ. இப்படி ஒரு வாசனை திரவியமானது நமக்கு வீசிக்கொண்டே இருக்கின்றதே. அம்மா, ஒரு பெண்ணுடைய மேனி இல்லவா தெரிகிறது, ஆமா. அதாவது பெண்கள் அணியக்கூடிய வாசனை திரவிய மாதிரி தெரிகிறது. அம்மா, இந்த காட்டுக்குள்ளே அப்படின்னா ஒரு பெண்ணு தான் இருந்திருப்பாங்களோ? யாராக இருக்கும்? இந்த கானகத்திலே யார் வர போறாங்க? நம்முடைய மன பிரம்மை என்று அப்படியே நடந்து போய்கொண்டே இருக்கின்றான் வல்லரக்கன். சரி. அந்த நேரத்திலே ஆமா, அந்த மூக்கிலே அதாவது மூக்குத்தி போட்டிருந்தாங்க பாத்தீங்களா, ஆமா. அந்த மூக்குத்தியானது சூரியனுடைய ஒளி பட்டவுடனே ஆமா. அந்த வல்லரக்கனுடைய கண்களுக்கு மின்வெட்டு பளிச்சிட்டு கொண்டு சென்றது போல இருந்தது. ஆமா, ஆதிசிவன் இந்த எண்ணத்தை அடியோடு மறந்தான். ஆமா, அவனுடைய கண்களை ஒளிகுன்ற செய்தது. ஆமா, அதாவது இந்த பெண் நிற்பதை கண்ணிலே கண்டான், தத்தளித்தான், சரி. பெண் பேரிலே ஆசை கொண்டான். ஆமா. ஆதிசிவன் என்ற எண்ணத்தை அடியோடு மறந்தான். மறந்துட்டான். ஆமா, மெதுவாக பக்கத்திலே வருகின்றான். சரிதா? வந்து கேட்கின்றான், என்ன? அம்மா மாதரசே, வண்டாடும் பூங்குழலே, மாதரசே கண்மணி, கண்டை மீதில் விழியழகி, பிள்ளை போல் சொல்லழகி, அன்னம் போலே நடந்தே, அன்னம் போலே நடந்தே, அல்வனத்தில் வருவதென்னே. எந்த ஊரு, எந்த தேசம், எங்கிருந்து எங்கே போற, சொந்தமுள்ள ஒரு கணவன் தனியாக வரவில்லையோ, அந்த வரும் பூங்குழலி, அந்த வரும் பூங்குழலி, அறிவாயை திறந்து சொல்லு. ஏ புகழ் சிறந்த பூவே, இந்த யாருமில்லாத கானகத்திலே தன்னந்தனிமையிலே வருகின்றாயே, உன்னுடைய ஊர் என்ன, பேர் என்ன என்று கேட்டவுடனே ஆமா, அந்த சொல்லுகின்றாள் இந்த மாயவனாகிய என் பெருமாள். என்ன? கானகத்திலே யாராவது வருவாங்க போவாங்க, ஆமா, அதெல்லாம் இதெல்லாம் கேட்கலாமா? உனக்கு என்னையா கேள்வி? கோபப்படாம சொல்லுமா. கோபப்படாமல் சொல்ல வேண்டுமா? அவன் ஊர் என்ன, உன் பேர் என்ன எல்லாம் சொல்லு. ஆமா, சொல்லிடு, விவரத்தை சொல்லு. வேற என்ன பண்றது, நான் சொன்னா போயிடுறா. சொல்லுங்க பாப்போம். ஆகட்டும் என்று சொல்லுகின்றாள் இந்த மோகன பெண்ணானவள். எப்படி? ஆயர்பாடி என்னுடைய ஊரு, யசோதை என்னுடைய தாயார், சரி. அதாவது நந்தகோன் என்னுடைய தந்தை. ஆமா, உன்னுடைய பெயர் எப்படி? என்னுடைய பெயர் கிருஷ்ணவதி. ஆமா, உன் புருஷனுடைய பெயரை சொல்லுமா. என்னுடைய புருஷன் பெயர் நந்தகோன். நந்தகோனா? ஆமா. எல்லாரும் இருக்கும் போது ஏன் இப்படி தன்னை தெரியாம காட்டுக்குள்ள வந்து நிக்கிற? என்ன செய்கிறது, என்னுடைய தலை எழுத்து. என்ன ஆச்சு? கல்யாணம் முடிஞ்ச அன்னையில இருந்து ஒரே கல்யாணம் ஆயிட்டம்மா. ஆமா, என் கழுத்துல கிடக்கக்கூடிய தாலியை பார்த்தா உங்களுக்கு தெரியலையாக்கோ? தெரியுது தெரியுது. கல்யாணம் முடிஞ்ச அன்னையில இருந்து என் மாமியார் ஒருத்தி சண்டாடி இருக்கிறாளே, என்ன செஞ்சா? என் புருஷனிட்ட கோல் மூட்டி விட்டு என்னை அவர் ஓயாம அடிச்சுட்டே இருப்பாரு. சும்மா சண்டை வச்சுட்டே இருக்காரு. அவர் அடிச்ச அடி என்னால தாங்க முடியல. அதாவது கோவத்துல காட்டுல வந்து நிக்கிற. காட்டுல வந்து நிக்கிற, எங்க போறேன் தெரியுமா? ஏதாவது ஆறு குளத்துல விழுந்து சாகலான்னு போகிறேன். ஆறு குளத்துல இருந்து சாக போறியா? ஆமா. அதுக்குள்ள வயசாம உனக்கு ஆறு குளத்துல இருந்து சாகிறதுக்கு? ஆமா, இங்கே தன்னன் தனிமையிலே வரக்கூடிய பெண்ணை பார்த்து இப்படி எல்லாம் கேக்குறீரே. ஆமா. எதற்காக இப்படி கேக்குறீரு? இங்க பாருங்க, நானும் ஒரு அனாதை தான். அப்படியா? எங்க வீட்டுக்கு வாரியா? இப்படி தன்னன் தனிமையிலே வரக்கூடிய பெண்ணை பார்த்து எங்க வீட்டுக்கு வர்றியான்னு கேக்குறீங்களே, இதெல்லாம் நியாயம் தானா என்று உடனே சொல்லுகின்றான் இந்த வல்லரக்கன். பெண்ணே, நீ மட்டும் என்னுடைய அரண்மனைக்கு வந்தாயானால் நாமல் இரண்டு பேரும் ஒரு வண்ண ஊஞ்சலிலே அமர்ந்து அன்ன ஊஞ்சல் ஆடலாமடி, அம்மடி ஆசை தீர பேசலாமடி, ஆசை தீர பேசலாமடி, அருகிருக்கலாமே வாராயோ கண்டமே தங்கா.
உன்னை எவ்வளவு அருமையாக பார்க்கும் ஆமா. அவ்வளவு அருமையாக உன்னை பார்ப்பேன் கண்ணே. அம்மா ஆமா பாருங்க. சண்டாள பாவி. எங்க வீட்டுல ஒரு அழகா அண்ணன் ஊஞ்சல் இருக்கு. ஆமா அதுல இருந்து நானும் நீ இருந்து அழகா ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கலாம். ஆமா இப்படி சொன்னதும் சொல்லுகின்றாள் அந்த மாயவனாகிய என் பெருமாள். என்ன? டேய் ஆ, இந்த காட்டிலே தனிமையிலே வரக்கூடிய பெண்ணை பார்த்து அப்படி எல்லாம் பேசுகின்றீரே, ஆமா. நான் இப்போது என்ன செய்ய வேண்டும்? இங்க பாரு, என்னுடைய இந்த அரண்மனைக்கு வா. என்னுடைய அரண்மனைக்கு வர வேண்டும் என்று சொன்ன உடனே ஆ. சொல்லுகின்றாள் இந்த மாயவனாகிய என் பெருமாள். என்ன? அதாவது நான் உன்னுடைய அரண்மனைக்கு வர வேண்டுமேயானால் ஆனால்? நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்தேன்னு வையேன். ஆ, அதாவது நீ சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். சரி. அதற்கு முன்னாடி நான் உனக்கு கேக்குறதுக்கு நீ பதில சொல்லு. ஆமா, அந்த கேள்வி சொல்லு. உனக்கு இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருக்குதா? தெரியாம ஒரே ஒரு வாட்டி ஆயிட்டு. ஆமா 2 தடவை ஆவலம்மா. அப்படியா? ஆமா. அவளுடைய பேர் எப்படி? அவளு பேரா ஆமா. தேசமுச்சால். அவ உயிரோடு இருக்கிறாளா எப்படி? அவ இருக்க உயிரோட தான். அப்படியா? உயிரோட இருந்து என்ன கொண்டுட்டு இருக்கா டெய்லியும். அடப்பாவி. அடப்பாவி, ம். நீ என்னை போல ஒரு பெண்ணை உன்னுடைய அரண்மனையிலே வைத்துவிட்டு ஆ. என்னையும் உன்னோடு வா என்று அழைக்கிறாயே. ஆமா. உன்னுடைய வார்த்தையை நம்பி நான் உன்னுடைய அரண்மனைக்கு வந்தேனே, ஆனால் ஆனால்? அவள் என்னை பார்த்து என்ன சொல்லுவாள் தெரியுமா? என்ன? பாடி என்பாள், போடு என்பாள், செய்யாத பேசுவாளே, ஓடி என்று சொல்லும் போதே இருக்கணுமோ சாகணுமா? சொல்லும் போதே டேய், என்ன? என்னுடைய வார்த்தையை நம்பி நான் வந்தேனே, ஆனால் ஆனால்? என்னை பார்த்து வாடி போடி இதுல ஒரு இருடின்னு எல்லாம் 1000 டீ போடுவாளே உன்னுடைய பொண்டாட்டி. அவ அப்படிதான் ஒண்ணு போடுமா, ஆமா. அவளை அடிச்சு அவ பத்தி. டீ போடுறதுனா நீ காபி போட்டு கொடு. அந்த வசை சொல்லை எல்லாம் நான் கேட்டுவிட்டு ஆ. உயிரோடு இருக்க வேண்டுமா அல்லது சாக வேண்டுமா? இங்க பாரு, என்ன? அவ அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க, எல்லாம் பாத்துக்கிட்டு. அப்படியா? நீ அரண்மனைக்கு வந்தால் மட்டும் போதும். உன்னுடைய அரண்மனைக்கு வர வேண்டுமா? ஆமா. அப்படி நான் வர வேண்டுமேயானால் ஆனால்? நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். என்ன சத்தியமாக செய்து வேண்டும்? என்ன சத்தியம் தான் எதிலேயே செய்து தர, என்ன சத்தியம் தான் எதிலே செய்து தர? எதிலே கைவிடவோ நீண்டவளோ எந்திடவோ, எதிலே கைவிடவோ நீண்டவளே கைவிடவோ? ஆயிரம் படைத்த ஓடியா. உனது கைவிடவோ, ஆயிரம் படைத்த மாமனத்தை கைவிடவோ? தமிழ மாதரசே மங்கையரே சொல்லிடுவாய். ஓடியா, ஓடியா. அந்த தலங்கள் எல்லாம்
கொடுமுடி ஆயிரம் அவர் செய்த கொடுமுடி கொடுமுடி ஆயிரம் அவர் செய்த கொடுமுடி கோடி தலைகட மீதிலே போய்விட கோடி கடைகள மீதிலே போய்விட கொடுமுடி செய்தது வாயுவமாக அருமுல தேவம் ஆயிரமாக கருமலை போலே விடுவிடு வாராய் போல விடுவிடு வாராய் கை வீசது போலே மனங்கள் கருமதி போல கோவிது வாராய் திருமதிலே விடுகிற ஓசை மலை போல விடுகிற ஓசை நீரே விடலாம் ஏறிட்டு ஈரை உலகம் அதரை சேடல் சிதறிய ஓட ஈரைய சிறிய ஓட எங்கள் வழி போரிட நேரம்
பாடிட்டு அம்மைக்கு பாடி அம்மைக்கு நாளைக்கு தொடங்கி கையும் பாட்டு பாடிட்டு அம்மைக்கு பாடி ஆமாம் அம்மை கையும் பாட்டு பாடிட்டு அம்மைக்கு பாடி கன்னிமூல கணபதிய வேண்டி கேட்டு நாங்க கார்த்திகை முதல் தேதி மாலையிட்டோம். கன்னிமூல கணபதிய வேண்டி கேட்டு நாங்க கார்த்திகை முதல் தேதி மாலையிட்டோம். ஐயப்பா ஐயப்பா என்னை சொல்லி நாங்க 6 வாரம் தானே நோன்பு இருந்தோம். தென்பழகை முதுவூரில் இசைக்கிய மன்கதை அத்தனையும் என்னாவால் அறிந்தபடி நாங்கள் பாட நச்சமிழ் சேர் வெண்கோட்டு நாதாவும் முன்படைத்து வித்தகம் சேர் புடவையற்று வேள முகவன் காப்புதானே திட்டமாய் முன்பிறப்பில் செய்ததே விரைக்காய் வந்த கட்டுடன் பழகை காட்டில் கழித்திருந்தங்கே வந்து செட்டியை மாய்த்த நீலி சிறப்புடன் முதித்த கதை
திட்டமாய் வெள்ளில்